ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்மளில் நிறைய நண்பர்கள் வந்து ஷீரடிக்கு வந்திருப்போம். நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஷீரடிக்கு வந்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு மலையில் நனைஞ்சிக்கிட்டே நீங்கள் சாயை வந்து தரிசனம் செய்திருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஷீரடிக்கு வந்தப்போ ஷீரடியில் கிளைமேட் எப்படி இருந்துச்சு? வெயில் அடிச்சதா, மழை பெஞ்சதா, ரொம்ப குளிராக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என் கூட சேர்ந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டே ஷீரடியை சுற்றி பார்க்க போகிறீங்க. துவாரகாமாய், சாவடி, அனுமன் மந்திர்னு எல்லா கோவில்களுக்கும் போய் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஷீரடிக்கு வந்து சாமியை கும்பிட போகிறீங்க. அதனால் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ஆத்மார்த்தமாக நீங்களும் இந்த தரிசனத்தில் கலந்துக்கோங்க. ஷீரடியில் விடிய விடிய நேற்று இரவு ஆரம்பித்த மழை இன்னும் விடலை. கடந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மழை வந்து நான்ஸ்டாப்பாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஷீரடியை சுற்றி அவ்வளோ நாய்க்குட்டிகள் இருக்கும். ஆனால் ஒன்று கூட இன்றைக்கி காலையிலேருந்து எங்கேயுமே வெளியே ஒன்று கூட பார்க்க முடியல. எல்லாம் எங்கே தான் போய் அடைஞ்சிச்சிங்கன்னு தெரியல. ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. அது கால் வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அதுதான் பார்த்தீங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் பால்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தோம். இப்போ நம்ம வந்து ஷீரடி கோவிலில் வந்து தரிசனம் பண்ண போகிறோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சரி, மழை விட்டுரும், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் மழை வந்து விட்டுற மாதிரி இல்லை. சரி வாங்க, இந்த மலையாக நம்ம போய் சாயோட தரிசனத்தை பார்க்கலாம். சாயை போய் பார்க்கலாம். அவரோட வீட்டுக்கு துவாரகாமாய்க்கு போகலாம், அப்புறம் சாவடிக்கு போகலாம், அப்புறம் வந்து ஆஞ்சநேயரையும் தரிசனம் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சித்தார்த்தன் சௌந்தர்யா தம்பதிகளுக்கு முதலாவது வருட திருமண நாள். அந்த தம்பதிகளுக்கு நம்ம திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சாய்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பிறந்தநாள் யார் யாருக்கு பிறந்த நாள்னு பார்த்துடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த திலன் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள், 23வது வருட பிறந்தநாள். அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவருக்காக நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குழந்தை சஞ்சுவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்தநாள். சஞ்சுவுக்கும் நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக நம்ம வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், நல்லா படிக்கணும், சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு போகணும், அவங்க குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாயோட செல்ல குழந்தை ஸ்ரீனிகாவுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். ஸ்ரீனிகாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை ஸ்ரீனிகாவுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துவாரகாமாய்க்கு வந்துட்டோம். துவாரகாமாயில் வந்து இப்போ நம்ம யாராருக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னோமோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். மலையோடு சேர்ந்த ஒரு திவ்ய தரிசனம், அற்புதமான ஒரு தரிசனம். சாயை பாருங்கள், அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் கொடுப்பாரு. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு கேளுங்க. நம்மளோட சாய் நிச்சயமாக நமக்கு கொடுப்பாரு. நம்ம கேட்குறத கொடுப்பாரு. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வேணுங்கிறத கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு கேளுங்க. அதுதான் முக்கியம். மலையோடு சேர்ந்த கோபுர தரிசனம். குழந்தையோடு வராங்க ஒரு தம்பதிகள். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. திருமணத்துக்காக அவங்க வேண்டதெல்லாம் கிடைக்கணும். இதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் திருமணமாகாதவங்களாம் திருமணம் முடித்து புதுமண தம்பதிகளாக சீரடிக்கு வரணும். குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் குழந்தை நல்லபடியாக பிறந்து குழந்தை வரம் கிடைத்து அந்த குழந்தையை வந்து தூக்கிக்கிட்டு சீரடிக்கு வரணும். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும். இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்கிற மாதிரி நிறைய நண்பர்களுக்கு திருமணம் முடிவாகி அந்த இன்விடேஷனை காமிக்கணும். குழந்தை பிறந்த நல்ல செய்தியை சொல்லணும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம ஆன்மீக சேத்திரத்தில் இருக்கும்போது மழை பெஞ்சிச்சின்னா ரொம்ப நல்லதுன்னு. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். நிறைய நண்பர்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடன் தொல்லையால் சரியான வருமானம் இல்லாமல் அவங்களுக்கும் அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும். தகுந்த பொருளாதார உதவி கிடைக்கணும். இப்பொழுது நம்ம ஷீரடியில் சாவடி இருக்குல்ல, அதில் வந்து ஆண்கள் பக்கத்தில் இருக்கிற பாபாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் சைடில் இருக்கிற பாபா. அடுத்ததாக நம்ம வந்து பெண்கள் பக்கம் வந்து போக போகிறோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க பெண்கள் இப்போ நீங்கள் உங்களோட சாயை பாருங்கள், கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. பொதுவாக அப்பாக்கள்னாலே பெண் குழந்தைகளை தான் பிடிக்கும். நம்மளோட சாய்க்கும் அப்படி தான். அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா அப்பானாலே பெண் குழந்தைகளை தானே பிடிக்கும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் அப்பா மேலே தான் ரொம்ப பாசம். அதனால் சாயி எங்களெல்லாம் விட்டுறாதீங்க, நாங்கள் உங்களோட குழந்தைங்க தான்.
உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது இந்த பதிவை பார்த்துட்ருக்க ஆண்கள் பசங்களோட என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. எனக்கும் அதே இது தான். எங்கள் மேலேயும் பாசம் வைங்க. சரி வாங்க, இப்போ நம்ம என் கூட சேர்ந்து நீங்களும் ஆத்மார்த்தமாக நடந்து வாங்க. நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடலாம். தூய்மையான பக்திக்கு உதாரணம் ஆஞ்சநேயர். அவரை விட சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. சாமி கும்பிட்டுக்கோங்க, உடல் நலமும் மனபலமும் கிடைக்கணும் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த மலையெல்லாம் சுற்றி பாருங்கள். நடந்து வாங்க என் கூட சேர்ந்து. சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. குடம் ஒன்று வாங்கணும். என்னோடய ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் போய் குடம் வாங்கிட்டு வந்தேன். அந்த குடையில தான் வந்துக்கிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு குடம் ஒன்று வாங்கி தான் ஆகணும் போல. ஏன்னா மழை எப்போ பார்த்தாலும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் மழை பெய்யுமா, ஆகஸ்ட் வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்னும் 2 நாளில் வந்து குரு பூர்ணிமா திருவிழா ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி 7ஆம் தேதி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 8ஆம் தேதி மட்டும் இருக்குது. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாளும் ஷிரடியில் குரு பூர்ணிமா திருவிழா தான். நம்ம முழுவதுமாக இந்த திருவிழாவை எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் முக்கியம் கிடையாது. நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஷீரடியில் நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. 3 நாட்கள் முழுவதுமாக நீங்கள் ஷீரடியை தரிசனம் செய்ய போகிறீங்க. பாபா தேர்லலாம் பவனி வருவார். எப்போதும் பல்லக்கில் வர பாபா குரு பூர்ணிமாவுக்கு தேரில் வருவார், ரதத்தில் வருவார். சரியான மழை பெய்யுது. அப்படியே கூட சேர்ந்து கொஞ்சம் நடந்து வாங்க. நம்ம சதாப்தி சமாதி மண்டபம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். சரியான மழைப்பா. பசங்க ஓடி வராங்க. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் சவுண்டு, மழை பெய்கிற சவுண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா கேட்கவே முடியாது, பேசுகிறதே கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் பேக்ரவுண்டில் அந்த வர சவுண்டு, அந்த மழை தண்ணி சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஒரே இடியும் மழையுமா இருக்குது. தண்ணி பாருங்கள் எப்படி ஊற்றுதுன்னு. ஏதோ இந்த பந்தல் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால அங்கங்கே நிற்க முடியுது மக்களால். பந்தல் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் பந்தல் இருக்கும். ஏன்னா தீபாவளி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ இயர் டைமில் கண்டிப்பாக இருக்காது. தீபாவளிக்கு இருக்குமா என்னன்னு தெரியல. நியூ இயர் டைமில் கண்டிப்பாக இருக்காது. தீபாவளிக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மறந்துட்டேன். பார்ப்போம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படி சைடில் வந்து பின்பக்கமாக ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த 3 நாட்கள் குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவலில் எந்தெந்த டைமில் நடக்கும், என்னென்ன பூஜை நடக்கும், பாபா எப்பப்போ பால்கி ஊர்வலத்தில் வருவார், எப்பப்போ ரதத்தில் வருவார், இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஆரத்தி டைமு, எந்த டைமில் எந்த பூஜை நடக்கும், இது எல்லாமே 3 நாள் திருவிழா. 3 நாளும் அந்த டீட்டெயிலாக வந்து டைம் டேபிள் வந்து போட்டிருக்காங்க, பக்தர்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இங்கே கொஞ்சம் அந்த வியாபாரம் தான் கம்மியாயிரும். இப்போ அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மழை பெய்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னா வியாபாரம் கம்மியாயிடும். கடை வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வாடகையெல்லாம் ரொம்ப அதிகம். சொந்தமாக கடை வச்சுருக்கவங்களாம் தப்பிச்சுக்குவாங்க. இந்த வாடகைக்கு கடை எடுத்துருக்கவங்க தான் கொஞ்சம் கஷ்டம். சீசன் டைமில் சம்பாதிச்சிருவாங்க, அது வேணால் உண்மை. சீசன் டைமில் வந்து மக்கள் எல்லோரும் வாங்குவாங்க. ஏன்னா ஷிரடிக்கு வரவங்க ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் ஞாபகமானு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக யாரும் வாங்காமல் வெறும் கையோடு போகவே மாட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்குன்னு பாபாவோட சிலைகளும் கிஃப்டாக வாங்கிட்டு போவாங்க. நம்ம திரும்பியும் துவாரகாமாய்க்கே வந்துட்டோம். சாய்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. உங்களோட சாய் உங்களுக்காக நீங்கள் கேட்குறத கொடுப்பாரு. நம்பிக்கையோடு கேளுங்க.
இங்கே பாருங்கள் துவாரகா மாய்க்கு வெளியே எப்படி போகிறாங்கன்னு. ஒரு கவரை எல்லாம் விரிச்சிக்கிட்டு அது கீழே போகிறாங்க. எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க பாவம். கால் பார்த்து ஊனி நடந்து போகணும், இல்லைன்னா வலிக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு. இன்றைக்கி ஷீரடிக்கு வந்த நிறைய பக்தர்கள் வந்து மழை விடுற மாதிரி இல்லை, அதனால் நம்ம ரூம்லேயே இருந்தோம்னா சாமியெல்லாம் பார்க்க முடியாது, எதையும் சுற்றி பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நிறைய பேர் இங்கே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பக்கத்தில் இருக்க கடைங்களே ரெயின் கோட்லாம் வாங்கி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெயின் கோட் போட்டுட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கொடை கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. பக்தர்கள் எல்லோரும் இங்கே வந்து கொடை வாங்கிட்டாங்க போல். எதுவுமே இல்லாதவங்க தலையில் ஒரு கவராவது மாட்டிக்கிட்டு அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. மழை பெய்யுதுன்னு யாரும் நிற்கல ஆக மொத்தத்தில். ஏன்னா வந்திருக்கதே ஒரு நாள் 2 நாள் லீவில் தான் வந்திருப்பாங்க. மழை பெய்யுதுன்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால் மழையாக போய்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எங்கேயும் யாரும் நிற்கலை, அவங்கவுங்க சாமி கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. இல்லைனா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பாங்க துவாரகா மாய்க்கு வெளியே, சாவடிக்கு வெளியே. ஏன்னா எப்போதுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக ஷீரடியில் கூட்டமே இல்லாத டைமில் கூட இந்த இடத்துல வந்து கூட்டம் இருக்கும். ஆனால் சரியான கூட்டம். நம்ம இங்கே தூரமாக வந்து இங்கேருந்து பார்த்தா கோபுர தரிசனம் வந்து நல்லா தெரியும். அதனால் நம்ம இங்கே வந்து கோபுரத்தை வந்து பார்க்கலாம். கோபுர தரிசனம் பார்த்துட்டு இந்த பதிவை வந்து நம்ம வந்து முடிக்கலாம். கோபுரம் தெரியுது பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.